உங்க ஆளுங்க சொதப்பினதுக்கு நானும் கூட சேர்ந்து மாட்டணுமா? ஏன் அப்ப நடந்ததுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா? என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் தான் பொறுப்பு. இந்த கழட்டி வேற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். சரி சரி, ஆனது ஆயிப்போச்சு. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அந்த செழியனுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. தெரிஞ்சிருச்சு. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்ன பாக்குறீங்க? எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என்னடா உளற? உனக்கு என்ன உண்மை தெரியும்? எந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உண்மைதான். பாவையை கடத்த சொன்னது நீங்க 2 பேருங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்பா நீங்க 2 பேரும் போய் இந்திரா கிட்ட எங்களை பத்தி சொன்னா அவ உடனே நம்பிருவாளா? அவ நாங்க வளர்த்த பொண்ணு. உங்களை வேணா அவ வேணான்னு தூக்கி போடுவாளே தவிர நீங்க சொன்ன மாதிரி எங்களை எல்லாம் அவ எதுவும் செய்ய மாட்டா. ஆடுங்க. எவ்வளவு தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆடுங்க. இந்த ஆட்டம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்கிறேன். ஒரு நாள் உங்க சாயம் எல்லாம் விழுக்க தான் போகுது. அந்த நாள் ரொம்ப தூரத்திலலாம் இல்லை, சீக்கிரமா வந்துடும். அப்போ உங்க 2 பேர்னாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. சரிடா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. உன்னால முடிஞ்சதை செஞ்சு காட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் திரும்ப சொல்றேன். எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன வேணாலும். அண்ணே வாங்க. போங்க போங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு. சிவா, இப்ப சொல்றேன், இனிமே நான் இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல. இவங்களால இந்திராணிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அவளை இவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். விடுங்க மாம்ஸ், பாத்துக்கலாம். விடுங்க பாத்துக்கலாம். இப்பவே அன்னிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். வேண்டாம் எலி. அண்ணே, நீங்க எதனால தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அன்னிக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக இதை இப்படியே விடவும் முடியாதுல்ல. நான் சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லிக்கிறேன். நாம இப்ப என்ன சொன்னாலும் இந்திராணி கண்டிப்பா நம்ப போறதில்ல. ஏன்னா அவங்க நமக்கு எதிராக டிராமா பண்ணி இந்திராணி மனசை மாத்திருவாங்க. இத்தனை வருஷமா அவளை அப்படித்தானே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் என்னதான் மாமா பண்றது? கடைசி வரைக்கும் அக்காக்கு இந்த விஷயமே தெரிய வேண்டான்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரல சிவா. உன் அக்கா நாம சொல்றத நம்பணும்னா அதுக்கு சாலிட் ப்ரூஃப் வேணும். அது வரைக்கும் நாம பொறுமையா தான் இருந்தாகணும். அப்படியே நாம இந்திரா கிட்ட அவங்கள மாட்டி விட போறோம்னு தெரிஞ்சா அவங்களால இந்திராணிக்கு கூட ஆபத்து வர சான்ஸ் இருக்கு. அதனால அவளை முதல்ல நாம அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான டைம் வரும் சிவா. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். பார்த்துக்கலாம். நானும் இனிமே இந்த விஷயத்தை அசால்ட்டா விட போறதில்ல. என் குழந்தை மேல கை வைக்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்கல்ல, அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஹே சிவா, ஒருவேளை இந்த வீட்ல நடந்த நிறைய பிரச்சனைக்கு அவங்க 2 பேரும் தான் காரணமா இருந்திருப்பாங்களோ? இருக்கலாம். நாம தான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். மாமா சொன்ன மாதிரி அவங்க செஞ்ச தப்புக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்க தப்புக்கும் ப்ரூஃப் ரெடி பண்ணணும்.
அப்புறம் இருக்க அவங்க 2 பேருக்கும். ம். இந்திரா, நான் மறுபடியும் சொல்றேன், சொந்த குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. நான் அவளோட அப்பா. உனக்கு அவன் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை எனக்கும் இருக்கு. அவளை காணும்னு சொன்னதும் நீ எந்த அளவுக்கு பதட்டமானியோ அதே அளவுக்கு தான் நானும் தவிச்சு போயிட்டேன். அதோட என் மேல விழுந்த பழியையும் சுமந்துக்கிட்டு தான் நான் பாவையை அவ்வளவு தூரம் தேடிட்டு போனேன். நீ இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் என்ன வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா அதை மீறியும் நான் இங்க வந்திருக்கேன்னா அது உங்க 2 பேருக்காக மட்டும்தான் இந்திரா. சத்தியமா எந்த சுயநலமும் இல்லை இந்திரா, என்ன நம்பு. சத்தியமா சொல்றேன், பாவை மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா நீ என்ன சொல்றது? நான் சத்தியமா உயிரோடவே வந்திருக்க மாட்டேன். ப்ளீஸ் இந்திரா, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. அப்படி மீறி ஏதாவது செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிறேன். நீங்க என்ன சொன்னாலும் பாவை வாய் பேச முடியாம போனதுக்கு காரணமே நீங்க தான். என்னால என்னைக்குமே அதை மறக்க முடியாது. உங்களை மன்னிக்கவும் என்னால முடியாது. இந்திரா, இந்த ஒன்னும் இல்ல செல்லம். உண்மையிலேயே நானும் அம்மாவும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். என் செல்லம், இட்லிய நான் உனக்கு ஊட்டி விடவா? விஜயகுமார் சார் கூப்பிடுறாரு. ஹலோ சார். ஆ, சிவா எங்க இருக்க? சார் வீட்டில் சார். சரி, ரேஷ்மா ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா, நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். அவ கூட கொஞ்சம் வெளியில போயிட்டு வா. சார் இந்த நேரத்தில் சிவா, எனக்கு எல்லாமே தெரியும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியும். ரேஷ்மா இப்போ அங்க வருவா. அவளை நீ கூட்டிட்டு போ. அப்பா என்ன சொன்னா? ரேஷ்மா, நீ கிளம்பி போமா, அவன் கூட வருவான். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. ரேஷ்மா, சாப்பிட்டு போமா. வேணாப்பா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, நீங்க சாப்பிடுங்க. சார் என்ன சொன்னாரு? ரேஷ்மா இங்க வராளா? அவ கூட புரிஞ்சிருச்சு.